ராசிக்கு பார்க்கும்போது மகரம் ராசிக்கும் சனி 7.5 சனி காலம் முடிந்து உங்களுக்கு 3இல் வெற்றி ஸ்தானத்தில் சனி அமர்ந்து கொண்டிருக்கிறார். ராகு கேது 18ஆம் தேதி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு 2, 8ஆம் வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார். எனினும் ராகுவுக்கு 14ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படும் குரு பயிற்சி 6ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் குருவின் பார்வை ராகுவுக்கு படுவதால், குடும்பஸ்தானத்துக்கு படுவதால் எந்தவித பாதிப்புகளும் பெரிதளவில் ஏற்படாது. 8ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள கேதுவால் சிற்சில வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும், முக்கியமாக ராகு கேது திசைகள் நடப்பவர்களால் பாம்புகளால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் கோச்சாரத்தில். எனவே நீங்கள் உங்களுக்கு குரு பலம் மறைகிறது. மறைந்தாலும் அவர் 6இல் அமர்ந்து உங்களுக்கு 10, 12, 2ஆம் வீடுகளை பார்க்கிறார். 2ஆம் வீடு தனஸ்தானம், 6ஆம் வீடு வேலைஸ்தானம், 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். முக்கியமாக இந்த மாதத்தில் சந்திராபலம் உள்ள நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் 3, 4 சிம்மம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் காலம் சந்திராஷ்டம காலமாகும். உங்கள் ராசி அதிபதி சனி, சனீஸ்வரர் மற்றும் ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடுகளும் செய்து கொண்டு, புதன் சுக்கிரன் விஷ்ணு லட்சுமி வழிபாடுகள் செய்து கொண்டு நீங்கள் நிதானமுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மாதத்தில் அனைத்து விதமான சுப காரியங்களையும்